Hey guys. நம்ம வீட்டை மாத்த போறோம்ங்கறதுல இன்னைக்கு எபிசோட் தெரியல. ஏதோ ஒரு எபிசோட். ஏன்னா நாங்க கண்டினியூஸா எடுத்திருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு வேலையா பிஸியா இருக்கல, ரொம்ப ரொம்ப பிஸி, கையிலே பிடிக்க முடியல. அதனால வந்து ஆமா, வீக் டேஸ்ல கொஞ்சம் ரெண்டு பேரும் வேலைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிறது. இன்னைக்கு சண்டே மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போமா. சோ இன்னைக்கு வந்து என் உயிரை வாங்கலான்ட்டு இருக்க வச்சிட்டா. ஸோ பெயிண்ட் அடிக்கணுமா. ஆனால் உண்மையில பெயிண்ட் வந்து ஈஸியான ஒரு ஒர்க்கு தான். இது வெளியாளுங்க அடிக்கிறோட நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நம்மளே பெயிண்ட் அடித்தா வந்து ஒரு தனி ஒரு ஃபீல். எங்களோட பழைய வீட்டில் வந்து நாங்கள் தான் அடிச்சிருந்தோம். அது வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து அதில் கொஞ்சம் டிசைன் போட்டிருந்தோம். இந்த வீட்டில் அவங்க அடிச்சு கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க. இவதான் இல்லை, அந்த டைம் நாங்கள் மாறிட்டு இருந்தோம். அப்பதான் நாங்கள் இங்கே வர மாதிரி இருந்துச்சு. அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அவங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் இழுத்துருப்பாங்க ஒரு ரூம் அடிக்க. நம்ம இந்த ஒரு ரூம் தானே மேக்ஸிமம் இன்னைக்கு ஒரு நாள் தான், ஒரு நாள் அதிகம் தான். ஏன்னா பேசிக்கலி எனக்கு பெயிண்டர் இல்ல, பெயிண்டர்லாம் இல்ல, சும்மா என்ன கத்துக்கிறது தான். ஏன்னா இவளுக்கு அந்த மூளை இருக்கு, எனக்கு சொல்லுவா, எனக்கு அந்த பவர் இருக்கு. நான் பெயிண்ட் பண்ணிடுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பெயிண்ட் எப்படி இருக்கு, வீடு எவ்வளவு இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருக்கா நாங்க காட்டிடுறோம். லைட்டிங் இதுனா போட்டு வந்து இப்ப நம்ம எதுக்கு பெயிண்ட் அடிக்க போறோம்னா ஜஸ்ட் ஒரு 1000 தான் வந்துச்சு. இந்த பெயிண்ட், இந்த பிரஷ், இதுக்கான லிக்விடு இன்னும் ஒன்று சேர்த்து அதுல இந்த ரூம் வந்து நல்லா மாத்திடலாம். அதை தவிர்த்து டிவி, இந்த சைடு யூனிட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல வேண்டாம், நம்ம அது செயல்ல காட்டும். ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு நீட்டா அந்த ரூமை வந்து மாத்த போறோம். இந்த ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுவா பாருங்க. இந்த வீடியோல நம்ம பெயிண்ட் அடிச்சதுக்கு பிறகு இது என்ன லுக்ல இருக்குன்னு சொல்லிட்டு வரைக்கும் வரும். அது அப்பப்பைக்கு ஆன் பண்ணி வச்சுட்டு நாங்க வாட்டு பேசிட்டு இருப்போம். ஆமா, அதை நீங்க பொழுதுபோக்கு பாருங்க. ஆமா, அந்த டேபிளுக்கு போட்டிருந்த சேம் வால்பேப்பரை இந்த பீரோக்கு ஒட்டி இந்த பீரோவே மாத்தியாச்சு. புதுசு மாதிரி இருக்கா? டேபிள் கஷ்டப்பட்டு இல்ல, அது அந்த பீரோல உள்ள திங்ஸ் அதுல தூக்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு தூக்கி உள்ள வைக்க ஈஸியா இருக்கும்ல, அதுக்காக தான். ஆனா இது வந்து எடுத்துட்டோம்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஆமா, நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் என்ட்ராகும் போது அவங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது ஹால் தான். ஹால்லே கொச இதுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருந்தோம். சோ இந்த ஹாலை வந்து நம்ம இப்ப ஃப்ரீ ஆக்குனாலே ஹால் பெருசா தெரியும். இப்ப வந்து பாக்குறதுக்கு பார்க்க வந்து வுட்டன் அந்த டெக்ஸ்டர்ல இருக்கு. இதனால வுட் பீரோ மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா ஸ்டீல் பீரோ. ஆமா, பழைய ஸ்டீல் பீரோ, எத்தனையோ வருஷத்துக்கு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஆமா, எனக்கு நான் பறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அந்த ஸ்டீல் பீரோ இருக்குது. இதுவும் அப்படிதான், அதுவும் அப்படிதான். என்னதான் தொங்க போடுறதுக்கு அதை நம்ம மாட்டினாலும் சார் எப்பவுமே இப்படிதான் தொங்க போடுவாரு. இல்ல, அது கிடையாது. நான் அதுவும் கதைக்கு பின்னாடி பாருங்க, அத்தனையும் சாரோட திங்ஸ் தான். நான் தான் வெளியே போயிட்டு ஒர்க்க பாக்குறது அப்படிங்கிறீங்களா? அப்படி கிடையாது. நாங்க வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தாலுமே நாங்க இப்படி போட மாட்டோம். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இந்த பீரோ, டேபிள் எல்லாமே ஹால்ல தான் கிடந்துச்சு. ஸோ ஹாலே ரொம்ப சின்னதா இருட்டா தெரிஞ்சிச்சு. அதனால இப்போ நம்ம எல்லாத்தையும் தூக்கி வேற இடத்துல மாத்திட போறோம். ஸோ இதுவும் கொச இதுனா தெரியாது, இது பெயிண்டிங் பண்ணி செஞ்சு தெரியாது. இங்க யாக்கனே இது அழகா தான் இருக்கு இந்த இடமே. இதுக்கு நம்ம பெயிண்டிங் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் ஒரு வால்பேப்பர் நான் பிளான் பண்ணி இருக்கேன். எப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பாப்போம். அப்புறம் இங்க கட்டன் போடணும். இதுக்கும் அதுக்கும் மேட்சிங்கா கட்டன் போடணும். கட்டன்னா ரொம்ப கம்மியான ரேட்ல, கம்மியான பட்ஜெட்ல இந்த கலர்ல நான் பார்த்து வச்சிருக்கேன். எந்த கலர்? இந்த கலர். ஓகே. ஸோ இந்த இடமும் நல்லா தான் இருக்கு. எனக்காக பிடிக்கும்னு ஆசையா போனார கண்ணாடி வாங்கிட்டு இருந்தான். ஸோ இதுவும் கேட்டிருந்தீங்க. இது ஆக்சுவலி என்னன்ட்டு, இது நானே என் கையால இருந்த வேஸ்ட் ஃபேப்ரிக்ல ஸ்டிச் பண்ணது. சும்மா திங்ஸ் வந்து ஒரு ஓரத்துல அடக்கி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் மாதிரி வச்சிருந்தேன். அது ரொம்ப இங்க வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு. இதுனா இந்த இருக்கிற இடமே தெரியாது. ஆமா, ஈஸியா தொங்க விட்டுறலாம். என்னோட திங்ஸ் உள்ள இருக்கும். அந்த பர்ஃப்யூம் நிறைய ஸ்டோரேஜ் பிடிக்கும் இது. இதுவும் இவளோட கை வண்ணம். ஆமா, இது வந்து லைவ் மணி பிளான்ட். இது சும்மா என்கிட்ட இந்த பீட்ஸ், இது லடாக்ல இருந்து எடுத்த கல்லு ஞாபகம் இருக்கா? நான் அன்னைக்கே பார்த்து கேட்கணும்னு நினைச்சேன். நல்லா இருக்கு. அந்த கலர் ஸ்டோனு அங்க இருந்து எடுத்தது. ஸ்டோன்ஸ் அதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகாக்கியாச்சு. ஆமா, ஃப்ரிட்ஜை தூக்கி போட்டாச்சுன்னா ஓகே. இந்த திங்ஸ் எல்லாம் அந்த பீரோக்குள்ள அடக்கி வச்சிருந்ததுதான். எல்லாத்தையும் தூக்கி வெளியே இனி மாத்தணும். ஐயோ, வீடியோல தெரிஞ்சிருச்சு அது. அது எப்படி இருந்தாலும் இதை ரிவீல் பண்ணதுக்கு பிறகுதான் வீடியோ போடுவோம். அது வேற. ஆமா, எப்பயோ எடுக்கிற வீடியோ எப்பயோ வராதான். நம்ம அதான் பெரிய வீடியோல உட்காந்து எடிட் பண்றது பெரிய டாஸ்க். நம்மளோட புதிய பிராண்ட் நிரண்யா ஃபேஷன்ஸ் நம்ம குட்டி பாப்பா பேர்ல ஸ்டார்ட் பண்ணி இருக்குது. இது உங்களுக்கு ஆல்ரெடி நாங்க சொல்லியிருப்போம். சொன்னதுக்கு பிறகுதான் இந்த பெரிய வீடியோவே வரும். வேற ஒன்றும் இல்லை. நல்ல கம்ஃபர்டபுளான நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபேப்ரிக்ல மேட்டர்னிட்டி வேர். நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு போய் அலைஞ்சி ஒரு நாள் ஃபுல்லாக மேனுஃபேக்சரர் கண்டுபிடிச்சி இது இனி கூடிய சீக்கிரம் வந்து கப்பல்ஸுக்கு வரும். கப்பல்ஸுக்கு மேட்சா அதுதான் ஹைலைட். கப்பல்ஸ்க்கு அப்புறம் நம்ம
ஃபேமிலிஸ்க்கு ஃபேமிலினா குட்டி குட்டி பேபிஸ் இருப்பாங்கல்ல ஃபேமிலியே ஒரே மாதிரி போட்டு அந்த மாதிரி எல்லாம் லான்ச் பண்றதா பிளான் இருக்கு. டிசைன்ஸும் நிறைய மைண்டுக்குள்ள இருக்கு. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம எல்லாம் ஒண்ணா எல்லாத்துக்கும் டிசைன் ஒண்ணான் தான். இவ ட்ரெஸ்ஸை வச்சு உன் ட்ரெஸ்னா எங்க இருக்கு மொத? எதுக்கு நீ இல்ல உன் ட்ரெஸ் எங்க இருக்கு இல்ல எந்த யூஸ் பண்ற? இங்க கொஞ்சம் இருக்கு. இங்கே இதுவே நீ கிட்டத்தட்ட 8th 9th படிச்சு 8th 9th காலேஜ் படிச்சா 10 வருஷம் ஆச்சு. 8th 9th படிச்சுன்னா எத்தனை வருஷம்? 15 வருஷம் இருக்குமா? 15 வருஷம் 15 வருஷம் 8th 9th எங்க போறீங்க? 6th ல இருந்து 6th இருந்தே இருக்கா? அவ்வளவு இது வச்சு அதை போடுறியா இல்லையா? அப்ப நான் இது வந்து 9th ல எடுத்தது. சரி அதை யூஸ் பண்றியா இல்லையா? இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் போட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு ஃபிட் ஆகும். இருக்கிறது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆமா இது 9th ல எடுத்தது. ஆனா இப்போ ஆமா முன்னாடி போட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். நான் பார்க்க வரும்போது கூட நீ போட்டு வந்திருக்க 4-5 வாட்டி. அது என்ன வச்சிருக்கியா? இதெல்லாம் கழிச்சிட்டு நீ வந்து இந்த மாதிரி இதே புதுசா ஃப்ரீயா போடு. ஆமான்னு சொல்லுவா. குப்பை மாதிரி வச்சு எனக்கு இடம் இருக்காது. லிங்கியும் அதே மாதிரிதான். எல்லாமே என்னோடத தாண்டி அக்கா காலேஜ் படிக்கும் போது உள்ளது. எப்போ அப்போனா ஒரு 20 வருஷம் இருக்கும். 5th படிக்கும் போது உள்ளது. ஆனா இப்போ எடுக்கிற ட்ரெஸ்னா டக்கு டக்குன்னு கிழிஞ்சிருது, ஃபேட் ஆகிருதுன்னா. ஆனா இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அப்போ உள்ளதுதான். அப்போ உள்ள குவாலிட்டி எப்படி? இது அவ ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கும் போது உள்ளது. உங்க அக்கா காலேஜ் இது வரைக்கும் நீ இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க? நான் 4th 5th படிச்சிட்டு இருந்தேன். 5th படிச்சிட்டு இருந்தேன். கின்னஸ்லன்னா தெரிஞ்சானா கண்டிப்பா நீ உன் போட்டோவை போட்டுருவாங்க. நிஜமாதான். அதோட குவாலிட்டி அப்படி. இப்போ ஃப்ரிட்ஜையும் தூக்கி நான் உள்ள போட்டுறேன். இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். அந்த டேபிளுமே இங்க இருக்காது. இங்க வந்து ஒரு சோஃபா செட் மாதிரி. ஷூட்டிங் ஸ்பாட்டா என் கடை இதுதான். ஆமா. கடையெல்லாம் பிடிக்க முடியாது. சோ என்னோட கடை இதுதான். என்னோட மெட்டீரியல்ஸ் ஸ்டாக் இங்க தான் ஸ்டாக் பண்ண போறேன். இங்க தான் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டாவும் மாத்த போறேன். அத சொல்லு. இப்படி இருந்த ரூம் வந்து இது எடுத்தனால கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருச்சு. இந்த மிக்சியில் எதுவுமே இங்கே இருக்காது. அது வந்து கிச்சனில் இந்த ஏரியாவில் ஏதாவது செட் பண்ணி வால்லே ஹேங் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறேன். நடி அந்த மாதிரி பண்ணிக்குவோம். இப்போ நம்மளோட பாகுபலி அடுத்த ஃப்ரிட்ஜை தூக்கி அங்கே வைக்க போறாரு. ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் நகட்டி வச்சா போதும். அவ்வளோதான். இப்போ கிச்சன் இடைஞ்சலாக்கியாச்சு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஹால் எவ்வளோத்துக்கு பெருசாக தெரியுதுன்ட்டு. ஆமாம், ரொம்ப பெருசாக தெரியுதுண்ணா. இப்போ இதெல்லாம் மாற்றினதுக்கு பிறகு ஹால் எவ்வளோ பெருசாக தெரியுது. ஸோ இந்த வீடு வந்து மொத்தத்துக்கு ஒரு 3 கலரில் இருக்குது. இந்த கலர், இந்த கலர், இந்த கலர். வீடுல இந்த ரூம் மட்டும் ஃபுல்லாக பழைய பெயிண்டா கொஞ்சம் அழுக்கா ஒரு மாதிரி தெரியுது. இந்த சைடுமே அப்படிதான். இது ஒரு கலர், இது ஒரு கலர். அந்த கலர் தான் ஃபுல்லாக இங்கிட்டு வருது. இப்போ இதுக்கு ஒரு 4 லிட்டரில் ஒரு பெயிண்ட் வாங்கியிருக்கு. அப்புறம் இது வந்து இந்த கலர் இப்படி இருக்கா, இந்த கலருக்கு நம்ம அடிக்கணும்னா இதை வந்து மிக்ஸ் பண்ணி தான் அடிக்கணுமா. அப்போ தான் நமக்கு கலர் நல்லா வரும். இப்போ இது ஐவரி கலர் நாங்கள் செலக்ட் பண்ணது. இது அடிச்சோம்னா இது லைட்டான கலர், ரொம்ப லைட் கலர். இது அது டார்க் கலராக இருக்கா, அதுதான் வெளியே தெரியும். அதனால இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அந்த கலர் தெரியும். எப்போ தெரியுது நிற்கிதோ அது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், ஈஸி தான். அப்புறம் இங்கே ஃபுல்லாக ஏதோ வேலை பார்த்து வச்சுருக்காங்க நமக்கு முன்னாடி இருந்தவங்க. அதனால அப்படி வச்சு தைக்காதீங்க. ஒரு சின்ன பீஸா கட் பண்ணி தைக்கணும். இல்ல இந்த செவத்தை மட்டும். இது ஃபுல்லா இது பண்ணி வச்சிருக்காங்களா, இந்த ஏதோ பிளாஸ்டர் ஒட்டி வச்சிருக்கு. ஃபுல்லா குங்குமம் அப்படி இப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. அதனால வாட்டர் ப்ரூஃப்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. கை வச்சு வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் பெயிண்ட். வாட்டர் பெயிண்ட் சாரி, வாட்டர் பெயிண்ட். இது வந்து தின்னர் வந்து போட்டு மிக்ஸ் பண்ண தேவை கிடையாது. தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணலாம், டைரக்டா அப்படியே பண்ணலாம். அதனால இது தூக்கி ஃபர்ஸ்ட் நம்ம ஊத்துவோம். அதே மாதிரி மத்த பெயிண்ட்னா கையில பட்டுச்சுனா போகாது. இந்த கலர் தெரியுது பாருங்க, கலர் தெரியுதா? ஆமா, வேற கலர் வருதா? ஆமா. அது வந்து ஏதோ ஒரு ஆயில் மாதிரி தெரியுது. இல்ல இல்ல, அது yellow கலர். இந்த 2-3 கலர் போட்டாங்க, நான் பார்த்தேன். மிக்ஸி ஜார் கழுவு பத்தியா, அந்த மாதிரி ஃபுல்லா கழுவிடணும். எப்படி பெயிண்ட் அடிக்கணும் முக்கியமான விஷயம். நாங்க 2 பேரும் வந்து இத போட்டு கீழ போடுற மாதிரி Dress தான் போட்டுருக்கோம். போட்டு பிச்சே அடிக்கணும் அந்த மாதிரி Dress தான். ஏன்னா லைட்டா கிழிச்சு விடுவோம். பின்னாடி பார்த்தா தெரியும் கிழிஞ்சி தான் இருக்கும். இல்ல இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆச்சு. அந்த இந்த நல்ல ஒரு லைட் கலர் வந்திருக்கு. லைட் போட்டா நல்லா தெரியும், நல்லா இருக்கு. வீடே நல்ல பிரைட்டா இருக்கும். இந்த பெயிண்ட் ஃபுல்லா நான் என் உடம்புல பூசிக்குவா. ஒரு பவர் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த பேஸ் தெரியுதா? இப்போ லைட்டா அடிச்சு பார்த்ததுல அந்த மஞ்சள் கலர் இருக்கனால, சந்தன கலர் இருக்கனால அப்படி தெரியுது. அந்த எல்லோ கலர் வெளியில வந்து தெரியுது. அதனால தான் இதை ஊற்ற சொன்னாங்க. அது ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. இது ஃபுல்லாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இது வந்து 50 ml ஊற்றுங்க, அடிங்க, வித்தியாசம் தெரியாத கம்பேர் பண்ணி பார்க்கணும்.
பார்த்துட்டு ஃபுல்லா அடிக்க ஆரம்பிச்சிடணும். புரியுதா? ஏசியன் பெயிண்ட் நம்ம அடிக்கிறது ஃபுல்லாவே ஏசியன் பெயிண்ட்ஸ் தான். ஆமா, ஏசியன் பெயிண்ட்ஸோட யுனிவர்சல் ஸ்ட்ரெயினர் போட்டுருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணா நான் தேடி செஞ்சு உங்களுக்கு வீடியோ கீழே நான் டேக் பண்ணி கொடுக்குறேன். ஆமா, எங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா வாங்கி நீங்க யூஸ் ஆமா, பண்ணுங்க. இந்த கலர் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கலர் வந்து பிரைட்டா காட்டும். பொதுவா ஹோட்டல் எல்லா ரூம்ஸ்லயும் இந்த கலர் தான் அடிச்சிருப்பாங்க, லைட் கலர். ஆமா, ஆனா இது yellow கலர்ல இருக்கு. ஊத்து yellow கலர்லயே இருக்கு. ஊத்து டார்க் yellow கலர்ல இருக்கு. இது ஒரு கலர்ல மாறுது. ஆமா, ஏன் அப்படி? கடைசியில் இதே கலர்ல வருது. இல்ல, அந்த இது மாறி ஒயிட் ஆகும். போன வாட்டி இப்படிதானே ஆச்சு. கலர் வேறதா ஒரு கலர் வந்துச்சு, அடுத்து ஒயிட் ஆச்சுல. மிக்சிங்க போடும்போது ஒருவேளை வெளியே உள்ள கலர் வருமா? அது லைட்டா தான் ஊத்துனா. லைட்டா தான் ஊத்திருக்கேன். இவடு ஃபுல்லா ஊத்துனா தானே பிரச்சனை. அதனால தான் லைட்டா ஊத்துச்சு. அவங்க 50 ml ஊத்துங்க, அது ஃபுல்லா ஊத்துறாங்க. ஏதோ ஒரு வால் அடிக்குது. இது ஒரு கலர்ல இருக்கு. இது லைட் கலர் தான், ஆனா அது ஒரு கலர்ல இருக்கு. ஒரு மாதிரி ஒரு நாள் எல்லோ கலர்னால இதை கொடுத்துருப்பாங்களோ. மஞ்சள் சவர தான் காட்டினேன். ஸோ இது டைல்ஸ்ல பட்டுச்சுன்னா அதை இழக்கிறது பெரிய ஒரு கஷ்டம். அதனால கீழே அதுக்கு நேரம் பேப்பர்ஸ் போட்டுரும். எங்க வீட்டில் அந்த ஒரு லைட்டு தான். லைட் வாங்கி போடுறதுக்கும் சரியான சோம்பேறியா இருக்கும். கேலண்டரே இல்லை எங்க வீட்டில். அது பாருங்க, இப்போதான் எடுத்து வச்சேன். இந்த 2025 அது எந்த மாசத்துல? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லேருந்து கிளிக்கவே இல்லை. இந்த கேலண்டர் யூஸே பண்ணல. ஆனால் அந்த பெயிண்ட் பார்த்தீங்களா, முதல்ல ஒயிட் கலராக இருந்துச்சு. இப்போ அந்த இதை ஊற்றணும். காரணம் வந்து பின்னாடி வந்து டார்க்காக இருக்கறனால நம்ம ஒயிட் அடிச்சோம்னா அந்த டார்க்கோட ரெஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக தெரியும். இதில் உள்ள மாதிரி தெரியும். அதனால தான் இந்த கலரில் ஆச்சா. ஆனால் இது காயவும் ஆயிரும், ஒயிட் ஆயிரும். அதுக்கு சாம்பிள் தான் நான் அதை அடிச்சு வச்சிருக்கேன். நம்மளுக்கு தெரியும் இப்போ அது காஞ்சிச்சு ஒயிட்டா மாறிடுச்சு அப்படின்னா பின்னாடி அந்த எல்லோ ஃபினிஷ் தெரியலன்னா ஓகே, இந்த சொல்யூஷன் ஊற்ற தேவை கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இன்னும் லைட்டா ஊற்றி அடிக்கணும். இப்படிதான் அடிக்கணும். ஆமா, முதல்ல வந்து அந்த பார்டர் அடிச்சிருங்க. எந்த பார்டர்? மேலே ஒரு பார்டருக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிங்க, கரெக்டா இருக்கும். இல்ல, நான் எடுத்தோன்னே அங்கே கொண்டு போனா அங்கே வடியும். பெயிண்டிங் ஒர்க் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா அதை விட பெரிய வேலை இந்த கிளீனா இருக்கா, இப்படி இருக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கிறது எல்லாம் எடுக்கிறதா. இது இப்ப வடிஞ்சது மட்டும் கிடையாது, ஏற்கனவே பெயிண்ட் அடிச்சது தெரியுது பாத்தீங்களா. அவங்களே ஒழுங்காவே அவங்க கிளீனே பண்ணிட்டுல, அப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து தான் இப்ப நம்ம கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உப்புத்தாளை வச்சு தான் இப்ப கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். கிளீன் பண்ண இடத்துக்கும் கிளீன் பண்ணாத இடத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்படிதான் இந்த வீடை ஃபுல்லா சுத்தி கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. ஏதோ ஒரு கலர் அடிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்ப ஏதோ ஒரு கலர்ல இருக்கு. தேவையில்லாம அந்த ஒரு ப்ராடக்ட ஊத்திட்டோம். அது ஊத்தாம இருந்திருந்தா கூட கரெக்டா இருக்கும். ஊத்தாம இருந்தா லைட் அந்த பேஜ் கலர் வந்திருக்கும். ஊத்துனதுனால லைட் எல்லோவா இல்ல மங்களகரமா முடிஞ்சிச்சு. அதையுமே நாங்க இன்னொரு ஸ்டெயினர் பின்னாடி காட்டுறோம், எத்தனை நாள் எடுத்தோன்னு இப்ப காட்டுறோம். ஃபைனல் கலர் வந்து இந்த தான். எவ்வளவு நீட்டா அடிச்சிருக்கோம். அந்த இடத்துல மட்டும் இப்ப ஃபைனல் டச் கொடுக்கணும், அதனால அடிக்காம விட்டுருக்கு. அது ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்கு. இதுவுமே ஒரு கோட்டிங் தான். என்னடி, ஒரு கோட்டிங்லயே ஒரு கோட்டிங்லயே வந்து எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அடிச்சது. ஆமா, முதல் அடிச்சு பார்த்த கலர் இந்த இருக்கு. இந்த கலர் தெரியல, வீடியோல ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியல. வீடியோல டிஃபர் தெரியல. ஒரு மாதிரி பல்ப் கலர்ல தெரிஞ்சுச்சு. இப்ப தெரியுது. இப்ப தெரியும். yellow. இது கூட கொஞ்சம் பெட்டரா சாண்டல் கலர்ல வந்துருச்சு. இந்த இருக்கும். இதுல ஒரு கலர் இருக்கா, அது இதுல பார்த்தனா லைட் சாண்டல். இது நல்லா இருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது. இப்ப லைட் வந்து ஒரே ஒரு பல்ப் மட்டும் தான் போட்டுருக்கு, அதனால உங்களுக்கு ரொம்ப பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா முன்னாடி விட இப்ப வந்து கிளாரிட்டி பிரைட்டா இருக்கு. அந்த ஒரு பல்புக்கே நல்ல பிரைட்டா தெரியுது. அந்த வால்ல வந்து ஸ்பெஷலா ரொம்ப ஒரு பெரிய அந்த வால்ல மட்டும் இல்ல, நாங்க வந்து கொஞ்சம் நிறைய யோசிச்சு வச்சிருக்கோம். ஆமா, நாங்க ஒரு வாலா ஒரு ஷார்ட்ஸ்ல போடுவோம். ஓகேவா, இந்த வால் எப்படி இருக்குன்னா இது எப்படி மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஜஸ்ட் இப்போ பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். ஃபுல்லா எடுக்கணும்னு நினைச்சோம், ஆனா எடுக்க முடியல. ஏன்னா நாங்க ஒர்க் இருக்கும், நைட் தான் பெயிண்ட் அடிப்போம் ஒரு 2 மணி நேரம். ஆமா, நைட் 11:30க்கு பிறகு. அதுவும் Dress வந்து ரொம்ப கோரமா அந்த பெயிண்டிங் Dress போட்டு மாதிரி ஒரு Dress போட்டு. ஆமா, அதை வச்சு அடிச்சப்ப நான் அதான் மாத்தி நான் மட்டும் தான் படிக்க போறேன். சோ பாருங்க, அந்த இடம் அழகா இருக்கு பாத்தியா. அந்த இதுல அடிக்கணும். அந்த டெக்கர் தெரியுதா, இந்த டெக்கர். இது இங்க வந்து நிறைய கிரீன் கலர்ல நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கிரீன் கலர்ஸ் ஆட் பண்ணும்போது வீடே அழகா தெரியும். இந்த இடத்துல வந்து எதுக்கு நாங்க படிக்கலனா முக்கியமான காரணம், அதுக்கு வந்து வேற பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு பெயிண்ட் இல்ல, பெயிண்ட் காலியா போச்சு. காலியாயிருச்சு. ஏன்னா நாங்க 4 லிட்டர்லாம் அடிச்சிடலாம். நாங்க
கிட்டத்தட்ட 4 லிட்ரு, அது ஒரு லிட்ரு வாங்கணுமா இன்னொரு பெயிண்ட்டு. 1 லிட்ரு வாங்கிட்டு கடைசி எவ்வளோ இருக்குன்னா இவ்வளோதான் இருக்கு. லைட்டாக ஒரு சொட்டு எங்கடா இருக்குன்னு கேட்பீங்க. இதை வந்து அந்த கார்னரில் அடிக்கணும். அந்த லைட்டாக தெரியும், வித்தியாசம் தெரியும். அங்கே மட்டும் அடித்தோன்னா கரெக்டாகிடும். இந்த இடத்துல வந்து ஆமாம், இந்த இடத்துல டிவி யூனிட் வரனால செய்யல. ஆமாம், இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வரும் உங்களுக்கு அடுத்து. இதான் என்னோட பெயிண்டிங் ட்ரெஸ். பெயிண்டாக தான் இருக்கும், ஒத்து பார்த்தா தெரியும் தான். ஸோ இது என்னோட பெயிண்டிங் ட்ரெஸ். இதுதான் என்னோட எடுப்பு. எடுப்பு மீன்ஸ் எனக்கு எடுப்பு வேலை, கையாளு சித்தாளு மாதிரி கையாளு. பெயிண்ட் எடுத்து கொடு, கீழே பெயிண்டத்தோட அதை க்ளீன் பண்ணு, பெயிண்டை முக்கி கொடு. எடுப்பு இவளை ரொம்ப நாள் நான் வேலை வாங்க மாட்டேன். ஜஸ்ட் இவ வந்து எனக்கு அந்த க்ளீனிங் வேலை தானே கஷ்டம், நீங்களே சொல்லுங்க. ஆமா, இவ வந்து எனக்கு எடுப்பு. சரி எடுப்பு வா, பெயிண்ட் எடுத்துட்டு வா. இனி அதை மட்டும் ஃபினிஷிங் டச் முடிச்சிருவோம். இது ஆக்சுவலி ஒரு 3 நாள் 2 மணி நேரம் இருந்து முடிச்சிருப்போம், அப்படிதான்டா? ஆமா, 6 மணி நேரத்துல முடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். இதை வந்து பெயிண்டரை கூப்பிட்டு நாங்க பண்ணிருக்கலாம். எங்களோட ஃப்ரீ டைம்ல டைம் ஒதுக்கி தான் நாங்க பண்ணது. பெருசா டைமும் இல்ல, ஆனா நாங்க 2 பேரும் பண்ண மாதிரி இருக்காது. ரொம்ப பிஸி, டைமே இல்ல. ஆமா ஆமா, மிட் நைட்ல தானே பண்ணது. இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நம்மளே நம்ம வீடை மாற்றும் போது இது எல்லாமே நாங்க தான் மாத்தணும்னு சொல்லும்போது அதுவும் அந்த கப்பலா சேர்ந்து பண்ணும்போது அதோட சாட்டிஸ்ஃபிகேஷனே வேற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா என்ன நைட்டு தூக்கத்துல சொல்லும் போது எனக்கு கடுப்பா இருக்கும். ட்ரெஸ்ஸை கையில் எடுத்தோன்னு ஆர்வம் தன்னால வந்துடும். ஆமா, வேர்க்க விறுவிறுக்க தான் வர முடிச்சுட்டு நான் போதும் சொன்னாலும் முடிக்க மாட்டாரு. முடிச்சுல அந்த சைடு முடிஞ்சு.